Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா விமான சேவை நிறுவனங்கள் இணைக்கப்படுவதால் சுமார் 300 ஊழியர்கள் வரை வேலை வாய்ப்பு போகும் அபாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா விமான சேவை நிறுவனங்களை இணைப்பதற்காக பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இதுல ஏர் இந்தியாவில் பணியாற்றி வரக்கூடிய விமானத்தில் மட்டும் இல்லாம பிற சேவைகளிலும் ஈடுபடக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு இதுவரை அவங்களால ஒரு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துகிட்டு இருந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை அப்படின்னும் இவர்களுக்கு என்ன வேலை வழங்க போகிறார் அப்படின்னு நியூஸ் இப்போ வரைக்கும் வெளியே வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஃபிளையிங் ஸ்டாப்ஸ் பிரிவில் இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வழக்கமாக இவங்களோட ஒப்பந்தம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புதுப்பிக்கப்படும். இந்த நிலையில் தற்போது அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி ஏர் இந்தியா நிறுவனம் ஊழியர்கள் தானாகவே ஓய்வு பெறக்கூடிய VRS திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப் பிரிவில் இருந்து 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை பார்த்து வரக்கூடியவர்கள் தானாக ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் 5 ஆண்டுகளுக்கு குறைவான பணி அனுபவம் கொண்டவர்கள் VSS எனப்படும் வாலண்டியர் செப்பரேஷன் ஸ்கீம் கீழே தகுதி பெறுவார்கள் அப்படின்னு ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் ஏர் இந்தியா வெளியிடவே இல்லை. டாடா நிறுவனமும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் சொந்தமான விஸ்தாரா நிறுவனம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 51:49 அப்படின்ற விகிதத்தில் கூட்டு நிறுவனங்கள் இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இதற்கான பணிகள் நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 நிறுவனங்கள் சேர்த்து 23,000 பணியாளர்கள் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering.